Third year students, I am Pratibha from Joseph College. Here we are going to see e-commerce topic from computer application business. இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இ-காமர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? இ-காமர்ஸ் டாபிக் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ இ-காமர்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் காமன்லி நோன் அஸ் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங். சரி, எலக்ட்ரானிக் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது தான் வந்து இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டுலாம் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், ஷாப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ கூட்ஸ் அங்கேயோ இல்லை வந்து ரீட்டெயில்ஸ்லேயோ போய் தான் நீங்கள் டேரெக்டாக போய் தான் என்ன பண்ணுவீங்க? பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இல்லைனா டோரில் கொண்டு வந்து உங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நீங்களாவே ஒரு ப்ராடக்டை த்ரூ எலக்ட்ரானிக் அப்படின்னு வரும்போது இன்டர்நெட் மூலமாக இல்லைனா நெட்ஒர்க்ஸ் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்? நீங்களே இப்போ என்ன பண்ணிக்கலாம்? பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓவர் அன் எலக்ட்ரானிக் சிஸ்டம் சச் அஸ் இன்டர்நெட். நம்ம ஒரு பொருளை வந்து வாங்கவோ விற்கவோ செய்யலாம். எப்படி அப்படின்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலமாக, விச் இஸ் பியூர்லி த்ரூ ஆன் நெட்ஒர்க்ஸ் ஆர் இன்டர்நெட். இதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னாலே தட் இஸ் இட் பி எஸ் இன்டர்நெட். இன்டர்நெட் மூலமாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சேல் பண்ணிக்கவும் முடியும், நம்ம வாங்கிக்கவும் முடியும். ஹியர் இ-காமர்ஸ் இஸ் purchasing, selling and exchanging of goods and services over computer network or internet, although its transactions or terms of sales are performed electronically. இப்போ அங்கே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், சேல்ஸ் இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா எலக்ட்ரானிக்காக தான் நடக்குது. சம் கேசஸில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாங்க. ப்ராபப்ளி 70% டிரான்சாக்ஷன்ஸ் வந்து த்ரூ மொபைல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் த்ரூ கார்ட் டிரான்சாக்ஷன்ஸில் தான் என்ன பண்ணுறாங்க? பேமெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் இருக்குது. இது உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ திஸ் இஸ் இட் டு பி எஸ் எலக்ட்ரானிக் காமர்ஸ். யூஸ்வலி காமர்ஸ் அப்படின்றதே ஒரு ட்ரேடு, அது ஒரு சப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எ டிவிஷன் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க என்ன பண்ணிக்கலாம்? சேலோ இல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து கொள்முதல் பண்ணுறாங்க, அதாவது வந்து எங்கே வந்து ப்ரொடக்ஷன் நடக்குதோ ப்ரொடக்ஷன் ஸ்பாட்லேருந்து நம்ம டைரெக்டாகவோ இல்லை வந்து ஹோல்சேலர், ரீட்டெய்லர் இவங்க மூலமாகவோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை மீறி ஃபார் நவ் வி ஆர் இன் மாடர்ன் என்விரான்மெண்ட், வி கோயிங் டு ஷாப்பிங் பை ஓன் in their home by using these electronical methods, that is it to be as e-commerce. So here we going to see the process of e-commerce. E-commerce ஓட ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ look at the diagram. ஃபஸ்ட்டு வந்து இந்த சிஸ்டமில் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து கஸ்டமர் ஆர் ஃபைனல் கன்சியூமர். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ த ஆர்டர் பிளேஸ்டு பை யூசர், அந்த ஆர்டர் வந்து என்ன ஆகிடுச்சு? பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன பண்ணுறாங்க? கார்ட் மூலமாக என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து கார்டு மூலமாக, நெக்ஸ்ட் பாருங்கள், கிரெடிட் கார்டு இஸ் சார்ஜு, கிரெடிட் கார்டு மூலமாக என்ன பண்ணுறாங்க? சார்ஜ் பண்ணுறாங்க. தென் அதுலேருந்து அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அவங்க மணி வந்து அதன் மூலமாக பே பண்ணி ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆர்டர் கம்ப்ளீட் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே பாருங்கள், இமெயில் இஸ் சென்ட் டு த கஸ்டமர் ஆர் மர்ச்சன்ட், சாரி கஸ்டமர் அண்ட் மர்ச்சன்ட். ஆக்சுவலாக வந்து என்ன ஆகுதுன்னா ஆர்டர் கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு மெயில் ஒன்று சென்ட் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா கஸ்டமருக்கும் சென்ட் பண்ணுறாங்க, மர்ச்சன்ட்க்கும் சென்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இ-காமர்ஸ் அப்படின்றதோட மேஜர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு பெரிய கன்சர்ன்ஸ் ஆன்லைன் மூலமாக பண்ணுறாங்க. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக ஒரு கன்சர்ன் மாதிரி எடுத்து வேர் ஹவுஸில் வந்து ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து ஷிப் பண்ணுறாங்க. அதுதான் எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு காப்பி யாருக்கு சென்ட் பண்ணுறாங்க? கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று மர்ச்சன்ட் சென்ட். மர்ச்சன்ட் மீன்ஸ் அங்கே வந்து அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க? ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டர் மெயிலில் பார்த்ததுன்னு அவங்க அட்ரஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு சென்ட் டு வேர் ஹவுஸ் ஃபார் ஃபில்ஃபில்மெண்ட். அவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்களோ அதை என்ன பண்ணுறாங்க? கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வேர் ஹவுஸ்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு பெரிய ட்ரக் நிற்குதா தெரியுதா அவங்களுக்கு? அந்த ட்ரக் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஷிப்பிங் கேரியர் பிக்ஸ்அப் ஷிப்மெண்ட். ஆக்சுவலாக இப்போ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆர்டர், அவங்க என்ன வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ராடக்டாக வேணால் இருக்கலாம், அந்த ஆர்டர் பண்ண ப்ராடக்டை அந்த ட்ரக் மூலமாக என்ன பண்ணுறாங்க? ஷிப்பிங் பண்ணுறாங்க. ஷிப்பிங்னால் அவங்க கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது. ஷிப்பிங் சென்ட் டு த கஸ்டமர் டைரக்ட்லி. ஸோ கஸ்டமர் அவங்க வீட்டில் இருந்தபடியாக அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்டை பை தேர் இன் தேட் பிளேஸ் தே கோயிங் டு
they going to எஸ் they received the ப்ராடக்ட் அவ்வளோதான். உட்காந்த இடத்துலேருந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பிஸ்னஸ் என்ன பண்ணிடுறாங்க, முடிச்சிடுறாங்க, வேணுன்றதை வாங்கிக்கிறாங்க. சேம் அதே மாதிரி அவங்க சேல் பண்ணாலும் அதுக்கும் நிறைய சைட்ஸ் இருக்குது. சேம் த கான்செப்ட் யூஸிங் நெட்ஒர்க்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் ஆர் இன்டர்நெட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி சேலும் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராசஸ் ஆஃப் காமர்ஸ். அவங்களோட ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்கேஸ் வந்து அவங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்ஸில் வந்து அவைலபிளாக இல்லை, அவங்களுக்கு வந்து அது அப்ளிகபிளாக இல்லை வந்து அவங்கக்கிட்ட அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா, தி ஷிஃப்டட் ஓவர் இந்த ஷிப்பிங் மூலமாக போய் பண்ணுறவங்க வந்து தே கலெக்ட் த கேஷ், தட் இஸ் இட் பி அஸ் கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ த பேமெண்ட் ஆஃப் மோட் அப்படின்னு இருக்கும். மோட் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து தெர் ஆர் 2 modes ஆர் தேர். ஒன் இஸ் கேஷ் ஆன் டெலிவரி, another ஒன் இஸ் கார்டு பேமெண்ட், ரைட்?